போடாம இலைய தாரம் அதனால தானே என் மனசுல மாறும் நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஓரம் நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஓரம் இந்த நிலையில படி சேர்ந்து வாழ போறோம் இந்த நிலையில படி சேர்ந்து வாழ போறோம் மனச போடாம இலைய தாரம் அதனால தானே என் மனசுல சேட்டை ஏய் எவாரு ஏய் அங்க எல்லாம் பார்க்க முடியாது இங்க இருந்து உன்னை பார்க்க முடியல பார்க்காதங்கறேன் நான் கூட பக்கத்துல இருக்கும்போது நல்லா இருக்கான்னு நினைச்சேன் சரி கொஞ்சம் 10 அடி தூரத்துல இருந்து பார்க்கும்போது உன்னை எல்லாம் பார்க்கவே சகிக்கல சரி அப்ப இங்க இருக்கிறவங்களே பார்க்கணும் அடுத்த வருஷம்லாம் இந்த பக்கம் நீ வந்துராதே எப்படி நான் வரேன் வேற இதெல்லாம் மூஞ்சியானே எனக்கு தெரியல சரி விடு என்னடி என்ன நீ 6 நான் 6 ஆமா நீ 7 அப்போ இல்ல நான் 9 ஏய் தொலைச்சு ராஸ்கல் இடியட் நான்சென்ஸ் கண்ட்ரி பூல் எல்லாரும் அண்டர்வேர் கம் குட் பையர் பெக்கர் இஸ் மை ஃபேமிலி ஃபீவர் அப்படினா என்ன அப்பனே சல்தி விடோ சீ தப்பா பேசாத அப்படினா தவுளுக்காரன் டவுசர் ஓட்டுக்கானான்னு கேட்டேன் போட்றீங்களா காமிங்க போடலையா அல அண்ணா தம்பி நீ பாட்டுப்பா நான் தான் பேசுறேன் நீ ஏன் பேசுற என்ன அதானே என்னன்னு கேட்டேன் ஒரு சவுடாளுக்கு நீ பாடி எல்லாம் பேசுவியா நிகழ்ச்சி பார்க்க வந்திருக்க மரியாதையாக உட்காந்து பார்த்துட்டு மரியாதையாக போகணும் நீ சேரில் உட்காந்துக்கிட்டு நீ பேசுகிற போகிற நான் கேட்டு போனால் இருக்க மாட்டேன் சரியா கலைஞர்னா சும்மா சாதனை நினச்சிக்கிட்டியா மேடை ஏறி நிற்க முடியுமானால என்னமோ வந்ததுலேருந்து சிறுநாய் பீதன மாதிரி புழுன்னு பேசிகிட்டே இருக்கிற நிகழ்ச்சி நடத்துறது என்ன நடத்துறது சரி சரின்னா அப்புறம் கடுப்பேத்துறாரு மயிலா இல்ல மழை வந்துச்சுல்ல அப்படித்தான் இருக்கு விடு ஏய் இங்க வந்திருக்கல யார் தெரியுமா என் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான் எதுக்கு என்னைய பாதுகாக்கத்தான் ஏன் என்ன காக்கா தூக்கிட்டு போதா வடைய ஏன் அப்புறம் இல்லையா என்னன்னு கேட்டேன் காக்கா தூக்காதா என்னடி என்ன நான் யார் தெரியுமா தெரியாது இந்த இந்திய திருநாட்டின் தலை சிறந்த குடிமகன் எது குடிமகன் அப்படிப்பட்ட என்ன நீ எப்படி வச்சிருக்கணும் எப்படி வச்சிருக்கணும் தவளுக்காரன் வச்சிருந்த மாதிரி வச்சிருக்கணும் எனக்கு பெரியப்பா வேணும் பெரியப்பனா பெரியப்பா என்னடி பன்னிக்குட்டி சேவி பண்ண மாதிரியா இருக்கிறான் நல்ல அழகா இருக்காரியா என்னடி மூஞ்சி இது ஏன் என்ன மூத்திரம் முடிச்ச கண்ணுக்குட்டி மாதிரி வச்சிருக்கிறேன் சூப்பரா இருக்கு மூஞ்சி ஏன்டா டேய் இது மூஞ்சி ஆடா காதுல வயர பத்தியா ஆமைய கவுத்து போட்டது மாதிரியா இருக்கடா மூஞ்சி மழுமழுன்னு நிமித்தி போட்டாலும் அப்படி தான் இருக்கு ஆமா இங்க அண்ணன் வரான்னா அண்ணே அண்ணன் வரார் காட்சி 2 அண்ணன் வருகை வேணாம் எனக்கு வேணாம் இதா கலந்திருப்பேன் நீ குடி Dong asik ben selamat. அடியா குட்டி ஏய் என்ன பேசுற என்ன நொண்ணன் தானா அது இல்ல எனக்கே யாரன்னு தெரியல எவனோ காரி துப்பி இருக்கறான் பான்பராக போட்டு மண்டையில செலந்தி வந்திருக்கு ஹலோ தமிழ் எக்ஸ் வீடியோ ஏய் தமிழ் எக்ஸ் வீடியோ இந்த செல்ல சொல்லி பண்ணி செல்ல அந்த வீடியோ பார்க்காத சொன்னா கேட்க மாட்டேங்கறேன் ஆமா அண்ணே என்னதா எனக்கு ஒரே ஆத்திரமா வருது
என்ன ஆத்திரம் வருது மூத்திரம் எனக்கு வாழவே பிடிக்கல. வாழை பிடிக்கல, பேலை பிடிக்கல, இதெல்லாம் இங்க சொல்லாத. கல்யாணம் பண்ணா வாந்திரணும் முடி. அங்க நிக்கிறான்ல என் புருஷன். எங்க நிக்கிறான்? அந்த நிக்கிறான். இந்த கையை தூக்குறாப்ல. டெய்லி தண்ணியை போட்டு வந்து என்னைய போட்டு அடிக்கிறான். என்னைய போட்டு அடிக்கிறானா? அண்ணன் என்னைய போட்டுட்டு அடிக்கிறானே. உன்னைய போட்டு அடிச்சானா? ஆமா. எதுக்கு என் தங்கச்சி அடிச்சா? ஏன் அடிச்சா அண்ணா? என்ன சும்மா கட்டி கொடுத்தே? டவுசர் ஓட்டு தான் கட்டி கொடுத்தேன். பொத்தி பொத்தி வளர்த்தேன்டா. எதை பொத்துன? என் தங்கச்சி ஏத்த? இப்ப பொத்த முடியாது. ஏன்? ஆளு ஊரு பெருத்துருச்சுல. மாறு மேலையும் தோல் மேலையும் தூக்கி தூக்கி போட தங்கச்சிய அந்த அடி அடிக்கிற, ஏறி மிதிக்கிற, உலட்டிக்கிட்டு விடுற. இந்த இடத்துல மிதிக்கலாமா? என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஆத்திரத்துல அளந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல மிதிக்கலாமா? மிதிக்கப்படாதோ? என் தங்கச்சி அகமான தங்கமா எதை அப்படி தொங்கிச்சேன்? என்ன ஒண்ணு தொங்கட்டும்ங்கறேன். ஏன் தொங்குறேங்கறேன்? என்ன விஷயம்? உனக்கு என்ன குறை வச்சே? என்ன குறை வைக்கல? புது சாமானா வாங்கி கொடுத்தேன். மரியாதை கெட்டு மானம் சிரிச்சு போயிரும். எங்கல அந்த பித்தளை செம்பு? வாயை மூடு. எதுடா புது சாம? எது புது சாம? புதுசுதான். கறி புடிச்சு போயிருந்தத புளி வச்சு தேய்ச்சி புடங்கிக்கிட்டு இருக்கு. மரியாதை கெட்டு போயிரும்டா. சரி. என்ன புது சாமான் கொடுத்த? பித்தளை செம்பு. சொம்பு. அதை எவனோ உருட்டி விளாண்டுருக்கான். எங்க வாய் அகண்டு போய் கிடக்கு. அந்த செம்புல தண்ணி குடிக்க முடியுமாடா? இங்கிட்டு தூக்கி குடிச்சா இங்கிட்டு ஓடிட்டு ஒரு பக்கமா ஊத்திருச்சா? ஐயோ. வாய் வட்டமா இருக்கும்னா ஒரு மாதிரியா கோணையா இருக்கு. செம்புனா 4 பேர் தண்ணி குடிக்க தான் செய்வான். ஆமா. கட்டி கொடுக்கும்போது எப்படி கட்டி கொடுத்தேன்? எப்படி கட்டி கொடுத்தேன்? புதுக்கோட்டை அரமனை மாதிரி பலவலன்னு கட்டி கொடுத்தேன். புதுக்கோட்டை அரமனை மாதிரி. நீ அடிச்சது வீங்கி இருக்க பாரு. எங்கன வீங்கி இங்க பாரியா? ஏய், அது வீக்கம் இல்லை, அது குண்டி. வீங்கனது மாதிரி இருந்தா தாண்டா அதுக்கு பேரு குண்டி. இல்லைன்னா அதுக்கு பேரு சப்பட்டை. அது உனக்கு தான். வரும்போது புதுவாய பஸ் ஸ்டாண்ட்ல 4 இட்லி ஒரு வடை வாங்கி என் கையாலே ஊட்டி விட்டு கூட்டி வந்து. சரி. நீ அடிச்ச அல்ல 2 இட்லி செம்பிச்சு 2 இட்லி நெஞ்சிலே நிக்க வருது. ஓமத்திரம் குடிமா? அது இப்ப நான் குடிக்கிறது இல்ல. ஏன்? உப்பு கரிக்குது. உப்பு கரிக்குதோ? சுறுசுறுன்னு இருக்கும். சீ, எனக்கு பிடிக்காது. ஓமத்திரம் நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு இது இல்ல. அப்படியா? வேற எங்க கட்டி கொடுத்தா தண்ணிய போட்டு ஏதா செஞ்சுறாங்க சொல்லிவிட்டு சித்தப்பை மேனான உனக்கு தானே கொடுத்தேன். சித்தப்பை மேன் சொல்லி தானே உனக்கு கொடுத்தேன். அதான் இப்படியா போட்டு அடிக்கிறது? அடிக்கப்படாது. உனக்கு என்ன குறை வச்ச? என்ன குறை வைக்கல? என்ன குறை வச்ச? இந்த புள்ளைய கையில புடிச்சு கொடுக்கும்போது என்னடா சொன்னேன்? என் தங்கச்சியை கட்டிக்க நான் கூட்டி கொடுக்குறேன், ஸ்கூட்டி கொடுக்குறேன், பைக்கு கொடுக்குறேன், புல்லட் கொடுக்குறேன்னு சொன்னியா? சொன்னேன். புல்லட் கொடுத்தியா? மேல மகளிர் மட்டத்துல 50 ரூபா வட்டிக்கு வாங்கி உனக்கு புல்லட் வாங்கி தந்தல. நான் அந்த புல்லட்டை ஓட்ட முடியுமா? ஏறி அப்படி காலை தூக்கி போட்டு தான் உலட்டி பாக்க. இதுக்கு முன்னாடி இந்த புல்லட்டை யாரா ஓட்டுனது? யாருன்னு சொல்ல முடியுமா? அதானே மைக்ல சொல்ல முடியும். என் தங்கச்சி பட்ட பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? வெத்தலை. வெத்தலையா? காம்பு கிள்ளனதா கிள்ளாததா? ஏன்டா காம்பை கிள்ளியா விட்டாங்க? அப்புறம் என்ன வச்சே இருப்பாங்கல, வெத்தலை அழுகி போயிருனே. சரி, என் தங்கச்சியை பத்தி என்ன பாட்டு பாடி? என்ன பாட்டு பாடுன? வாடி மொட்டை குண்டி வெளியேங்கற. ஏய் சீ, வாய மூடு. வாடி பொட்ட புள்ள வெளியே. ஆமா. மொட்டை குண்டிங்கறாம். கர்மம். அதுக்கு சரி. மணி என்ன ஆகுது? மணி 10 11 மணி ஆச்சு. 11 மணிக்கு எதுக்கு சண்டை வருது? ஏன் சண்டை வரக்கூடாதா? எதுக்கு வருதுங்கற? எங்க வீட்ல சண்டை. சரி, அந்த 10 மணிக்கு உனக்கு அங்க என்ன வேலை மச்சிரு? நான் தான் வர சொன்னேன். எதுக்கு? பஞ்சாயத்து பண்ணதேன். பஞ்சாயத்து பண்ணா 10 மணிக்கு மேல வர சொல்லுவீங்களோ? அப்புறம் உங்க பஞ்சாயத்து எங்களுக்கு தெரியாது. வாழை பிறந்தது மாதிரி வந்து எட்டி பாக்குறேன். இத்த தண்டி கம்பெடுத்து அந்த அடி அடிக்கிற. என் தங்கச்சி ஐயோ அம்மம்மா ஏ அப்படிங்குது. ஏன் நீ கத்துற நீ? ஆமா அடிக்குறாங்க. எதுக்கு தான் கத்துற? கொஞ்ச நேரம் கத்தாம தான் கடந்தா என்ன? அடிக்குறாங்கல்ல. இன்னுமே என் தங்கச்சி அடிக்கல. 3 மாசமா குளிக்காம இருக்கு. 3 மாசமா குளிக்கலையா? அடி பாண்டமண்ட. ஏன்டி 3 மாசமா குளிக்கல? ஏய், மாசமா இருக்குன்னு சொல்றாரு. மாசமாவா இருக்க? ஆமா. என்னடா கட்டுன புருஷன் எனக்கு தெரியல, ஊர் போயலாம் சொல்றியா? எல்லாருக்கும் எதுக்கு உன்னைய போட்டு அடிக்கறத? அண்ணே எனக்கு அந்த கட்டி பிடிக்காத, கட்டி அடிக்குது. ஏய், உங்க ரெண்டு பேரும் பார்த்தா எனக்கு அண்ணன் தங்கச்சி ஃபீலிங்கே வரலப்பா. அட இல்லங்க, எங்கன ஒரு வேணா கட்டி இருந்துச்சு. ஓ, கட்டி இருந்துச்சு. சரி சரி சரி. ஏன் உன்னைய போட்டு அடிக்கிறேன்? அண்ணே டெய்லி குழம்புல தான் சண்டை வருதுண்ணே. ஆமா, தினமும் குழம்புல சண்டை. நேத்து குழம்புல சண்டை, இன்னைக்கு கிளம்பலைன்னு சண்டை. ஊருக்கு கிளம்பலைன்னு சண்டை. ஃபர்ஸ்ட் 4 மணிக்குனா 3 மணிக்கு கிளம்பணுமா இல்லையா? அப்ப கிளம்பலைன்னா சண்டை வருமா வராதா? ஏன்டா ஒரு பொம்பளைக்கு குழம்பு கூட வைக்க தெரியாதா? நேத்து என்னடி குழம்பு வச்ச? கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்புல யாராவது கழுதக்கால வெட்டி போடுவாங்களா? இருந்தது அதானே. கழுதக்கால வெட்டி போட்டு இதான் கருவாட்டு குழம்பு தின்னுடானா எப்படா திங்கிறது? குழம்பு நல்லா இல்ல, கொண்டு போய் குப்பையில கொட்டிட்டேன். கொட்டையில அடிச்சிட்டான். எது? குழம்பு கொண்டு போய் கொட்டையில அடிச்சியா இல்லையா? ஆமா, குழம்பு கொட்டும்போது வந்து அடிச்சிட்டேன். ஏன் அடிச்சா? அடிப்பேன். ஏன்டி சக்காலத்தி மேல நேத்து பூரா நாக்கப்படுத்த ரூம் போட்டு தங்கச்சி இப்படி இப்படி செய் இப்படி இப்படி செய்யன்னு சொல்லி கொடுத்தேன் இருந்தியா? இல்லையே. நாளை முனை நச்சு போட்டு தொங்குறத அத்து போட்டு வச்சு கொடுத்தியா? இல்லையே. ஏப்பா நாளை முனை நச்சு போட்டு தொங்குறத அத்து போட்டுனா என்ன? அட எங்க பாசையில சொல்றாங்க. என்னது? நாளை முனைனா சீரகம், சோம்பு, வெள்ளைப்பூடு, மிளகு. சரி. தொங்குறதுனா புளியம்பழம். ஓ. என் தங்கச்சி ரசம் வைக்கும் பாருங்க. அண்ணன் தம்பி 5 பேர் 5 நாளைக்கு வச்சு நக்கி நக்கி சாப்பிடுவோம். பெரிய நக்கீரர் பரம்பரை. இந்த மனப்பாடம் பண்ணதை அவன் ஓட்டுறதுக்கு இங்க இருந்து அவனை பார்க்கையில அவன் வாய் போற படுற பாடு எனக்கு தானா தெரியுது. ஐயோ பாவம். இதெல்லாம் பேசுறதுக்குள்ள இந்த தலையில இருக்கிற முட்டை சிலந்தி உடைஞ்சிரும் போல இருக்கு. சரி, ஓகே. இப்போ என்ன விஷயம்? போயிட்டு வா. வரட்டுமா? போ.
எங்கனக்குள்ளே சுத்துறானே. அதானே ருட்டி ருட்டி. ஆமா போடா. போப்பா நீ. டேய் ஏய் ஒரு மனுஷன் எதுக்குடி குடிக்கிறான்? எதுக்கு குடிக்கிற? நல்லா கேளுங்க, ஒரு மனுஷன் எதுக்கு குடிக்கிறான்? ஏன் குடிக்கிற? 24 மணி நேரமும் கையோண்டி கர்ணம் பாயிர ஆம்பளை எதுக்கு குடிக்கிறான்? எதுக்கு குடிக்கிற? உடம்புல வலி, கைகால் குடைச்சல், பித்தம் கபம் அஜீரணம், சரி. இடுப்புக்கு கீழே புடிப்பு. எது? இடுப்புக்கு கீழே புடிப்பு. புடிப்பு. அப்போ ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக உழைச்சு களைச்சிட்டு வர்ற மனுஷனுக்கு உடம்புல பல வியாதி. மூச்சு பிடிப்பு, முதுகு பிடிப்பு, மார்பு சளி, கெண்டக்கால் சனியும் கிணத்து விட்டு போகலை, பித்த கிருகிருப்பு, பியத்தின் அஞ்சடப்பு, செத்தா மசிறு வச்சு செலவுக்கு 50 பைசா. அப்போ ஒரு மனுஷன் குடிச்சிட்டு வர்றான்னா வீட்டுல இருக்கிற பொம்பளை என்ன செய்யணும்? ஐயோ நம்ம புருஷன் வந்துட்டாங்களே, அவளுக்கு குஞ்சியை நசுக்கி, கோழி குஞ்சை நசுக்கி ஒரு சூப் வச்சு ஊத்துவான். போனா போது படுக்க வச்சு பாலக்கெல்லாம் காய்ச்சி கொடுப்பான். அப்படி குடுக்கணும். அதை விட்டு போட்டு ஆளை கொண்டாந்து அடிச்சா என்னடி அர்த்தம்? உன்னை அடிச்சா யாரையா கேக்குறது? என்ன வளர்த்த ஆத்தா கேக்கு எங்கே உட்காந்துருக்கு தெரியலையே. இந்த கிட்ட ஒன்று சாஞ்சிருச்சே. எந்திரி எந்திரி எந்திரி. ஆத்தா சீதை என்னடா அப்படி உட்காந்துருக்குறீங்க? அம்மா ஆளு கிறங்கி போயிட்டியாடா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? சத்தத்தை காணா சாப்பிட்டாச்சுங்கிற. சாப்பிடாம இருப்பாங்க. சரி சரி, சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? சாப்பிடலாம் தான், சாப்பிட்டா தானே காலையில இருக்கலாம். என்ன நீ நீ இருக்கிறது வந்து நீ வெளிக்கு இருக்கிறத சொல்ற? இல்லம்மா, சாப்பிடாம இருப்பாங்கன்னு சொல்லிச்சு, அதுக்கு சொல்றேன். சாப்பிடாம அப்புறம் எப்படி இருப்பாங்க? ஒரு ஆம்பளைய மட்டு மரியாதை எல்லாமே பேசுறாளே ஒரு பொம்பளை, நீ கேட்கணுமா இல்லையா? என்னத கேட்கறது? என்னத்தை கேட்கறதுன்னா அவ ஏம்மா ஒரு ஆம்பளை கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசப்படாதுமா. அப்போ சொல்லணுமா இல்லையா? என்ன சொல்றது? ஏத்தா நீலாம் உன் புருஷன் பேரை சொல்லுவியா? நீ சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டேன்? என் பேரை அவன் புருஷனை பிடிக்காதோ? பிடிக்காம இல்ல, சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? காரணம் ஒண்ணு இருக்குங்களா இல்லையா? எதுக்கும் சொல்லக்கூடாது புருஷன் பேரை, எதுக்கும் சொல்லக்கூடாது. அப்ப பேர் என்னன்னு கேளு. சரி பேர் உன் புருஷன் பேரை எப்போ வந்து கேட்குறாங்க, ஆபீசர் வந்து கேட்குறாங்க, ஆதார் அட்டை கண்ணு மூக்கு வந்து இது எடுப்பாங்கல்ல, அது வந்து எடுக்கிறாங்க. இப்போ வந்து புருஷன் பேர் என்னமான்னு கேட்குறாங்க, என்ன சொல்லுவேன்? புருஷன் பேரை சொல்லக்கூடாது. ஆனா புருஷன் பேரை அவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி தெரியணும். சொல்லணும். அப்படின்னா எப்படி சொல்லுவேன்? பேரை சொல்லலாமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதை கேட்கல. இப்போ வந்து கேட்கறாங்க ஆபீசர், நீ மட்டும்தான் இருக்கிற, பக்கத்து வீட்டுல ஆள் இல்ல, எங்கிட்ட போயிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட கேட்டவன நீ பேரை சொல்லணும். ஆனா புருஷன் பேரையும் தலையில அடிச்ச மாதிரி சொல்லக்கூடாது. ஆனா நீ சொன்ன உடனே அவருக்கு புருஷன் பேர் இதுதான் தெரியணும். அப்படின்னா எப்படி சொல்லுவேன்? என்ன செய்யறது? சுப்பையான்னு சொல்லுவேன். இந்த பேரை சொல்லிட்டியா? பேர் சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன? சுப்பையான்னு சொல்லுவேன். இந்த தான் சொல்லிவிட்டியா? என்னமோ ரொம்ப பெரிய மரியாதை கொடுக்குற மாதிரி. நான் சொல்லக்கூடாது சொல்லிவிட்டு நல்லா தான் சொல்லிவிட்டேன். ஓயாம கேட்டா சொல்லணுமா இல்லையா? அதுக்கு ஆபீசர் கேட்டா சொல்லணும்னா. ஆமா, ஆபீசர் கேட்டா சொல்லணும். ஓயாம கேட்டா சொல்லணும். அதுவும் ஆபீசர் கேட்டா சொல்லணும்ல. சொல்லணும். அப்ப என்னை தான் கேக்குறாங்க, ஓயாம கேக்குறாங்க, அதனால சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறேன். சரி, எங்க ஊர்ல ஒரு கிழவி இருந்துச்சு. அது புருஷன் பேரு கழனி. சரி, அது அந்த கிழவிட்ட போய் உன் புருஷன் பேருன்னு கேட்டா, சரி அது அரிசி களைஞ்ச தண்ணி. ஐயோ, அரிசி களைஞ்ச தண்ணின்னு சொல்லும். சரி, அதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம? கழனிதான். அதனாலயா? அதனால கழனி தண்ணி தானே தாது. சரி விடு. என்ன உனக்கு எத்தனை மருமக? என்ன இதுக்கும் பேச மருமகளை போறான். என்ன எத்தனை? இல்ல, குழந்தை இல்ல. இருக்கட்டும். அதனால என்ன, பக்கத்துல இருக்கிறது அக்கா இருக்கவும் நம்ம வீட்டு பிள்ளை தானே, மருமக தானே, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன கேட்குற? ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைய இப்படி பேசலாமா? நீ கேட்கணுமா இல்லையா? அந்த ஆம்பளை பிள்ளைய பேசலாமா? பேசலாமே. பேசப்படாதியா? ஏன் பேசக்கூடாது? அதெல்லாம் பேசப்படாது. அத்தா அவன் குடிச்சிட்டு வந்து என்னை போட்டு அடிக்கிறான். தா அடிக்க மாட்டாப்புல. அது எப்படி? இனிமேல அடிக்காம இருக்கிறது வேற. இது வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்க, அவனை போட்டு நதக்குறேன் டெய்லி. ஏப்பா அடிக்கலாமா? என்ன கீழே ஏன் பக்கம் திரும்பிட்டா? அங்கிட்டு பேசிக்கிட்டு அப்ப ஏன் பக்கம் திரும்பிட்டா? சொல்லுவாப்புல என்ன அடிக்கலாமா? எதுக்கு என்ன ஏத்தா? நான் ஒரு வேலை செஞ்சுட்டு வர்றாலும் ஏதோ உடம்பு ஒலிக்க கொஞ்சம் குடிக்கிறேன். அதுக்காக ஒரு ஆம்பளைய கை நீட்டி காலை வெட்டி உதைச்சு மரியாதை இல்லாம செய்யலாமா? மரியாதை இல்லாம நான் செய்யறேன். இப்ப வந்து ஆணும் பெண்ணும் ஒண்ணும். ஆமா, அதனால ஆம்பளைய பொம்பளை அடிக்கலாம், பொம்பளைய ஆம்பளை அடிக்கலாம். சரிதான். சூப்பரா சோழமுதா. டேய், இந்த கிழவி எங்கெங்க போகுதுன்னு பாடுறா. அங்கெங்க வெடி கொண்டு வைடா. இல்ல இல்ல, இந்த பஞ்சாயத்துக்கு நாங்க அடிச்சுக்கலாமே கிடக்கலாமே. ஏத்தா நீ என்ன இப்படி போட்டுட்டா குண்டை? ஆமா, நீ இப்படி கிளப்பிட்டா அவன் பாட்டுக்கு மாத்தி மாத்தி ஆள் அடிச்சுக்குவாங்கல்ல. அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. மானத்தை உள்ளவங்க அடிக்க மாட்டாங்க. மானத்துல உள்ளவங்க அடிக்க மாட்டாங்க. மானத்துலன்னா நல்ல மருமக நல்ல மகன் அடிச்சுக்கிற மாட்டாங்க. அப்ப நாங்க துப்புப்படுத்துறோமா? பாத்தியா?
இவளை வச்சுலாம் குடும்பம் நடத்த முடியுமா? எப்படி நடத்த முடியும்? சொன்னா அந்த பிள்ளை கோச்சுக்கிறது, அந்த பிள்ளைய சொன்னா நீங்க கோச்சுக்கிறது. சரி, தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து. நல்லா குத்துறேன். ஆமா, குத்து. எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் பேசுதா? நல்ல வேளை உங்க ஆத்தா பேசல. பேசிருந்தா உங்க ஆத்தா தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னிருப்பேன். அது வாட குத்துக்கல் மாதிரி இருக்கு. எதுக்கு நீ கள்ள தூக்கி போடுற? ஆமா, ரொம்ப பேசுது. சரி, அம்புட்டு தானே இந்த ஊர்ல கிளவி எல்லாம் குருணை மருந்து வச்சு கொண்டுட்டாங்களா? ஆமா, இம்சையா இருக்கும்ல. ஆளைய காணாமத்தா. எல்லாம் வீட்டுக்கு கிளவிய ஊர நண்டு மாதிரி கிளம்பி வீட்டுக்கு போயிடுச்சு போடுது. ஆமா, மழை பெஞ்சிச்சுல. நான் இங்க 2 கடக்கு. ஒண்ணுக்கு முடிஞ்சிருச்சு போடுறது. அப்ப மண்ணை போட்டு மூடுறதோட இருக்கோம். அண்ணா பாட்டியா அப்பாட்ட கேட்டியா? என்னடா கண்ணு தெரியாம படுத்து கிடக்குறியா? ஏன் கழுத்துல வச்சு மிரிச்சு போடாத. டேய், அரவிந்த் ஆஸ்பத்திரியில் கண்ணை பிடிங்கிட்டாங்களா? எந்திரிச்சு உட்கார். தேரா இப்பதான் விடிஞ்சிருச்சு. என்னடா ஆளை ரொம்ப சுருக்கி போட்டாங்க. ஏன் இப்படி கேக்குற? என்ன செய்து? ஒண்ணும் செய்யல. ஒண்ணும் செய்யலையா? கம்மாயில் வந்து படுத்து கிடக்குற. ஆமா, அது கொஞ்சம் நாள் இருக்கு. இப்பவே வந்து படுத்துக்கிட்டா எப்படி? என்ன அர்த்தம்? ஆத்தா சாப்பிட்டியலா? கண்ணு தெரியலையாத்தா? நீ நான் இங்கிட்டு இருக்கேன் அங்கிட்டே பாக்குறிய பித்தான்னு. லைட் கூசுதுல கண்ணு. ஏத்தா அம்மா தெரியுது. தெரியுதா? சரி தெரிஞ்சா சரி. என் கண்ணை காட்டு. சொல்லு. இருக்கு. ஏன் சொல்ற? இப்பத்தான் 16 வயசு அப்படியே வெக்கப்பட்டு குனிஞ்சுக்கிறா. ரொம்ப முகர கட்டையில் மண்டை வெள்ளை புத்து போச்சு. சரி, வெள்ளையேன்னு இருக்கு மண்டை. அதான் என்னடா துப்பி கண்ட கடவும் துப்பி வச்சிருக்கா. ஓடுது கருமம். துப்பலையா? என்னது கஞ்சா போட்டோமா போயலையா? அதெல்லாம் நீ நான் வாங்கி கொடுத்த. உனக்கு எத்தனை மருமக? ஒரு மருமக. ஒண்ணு தானா? அப்போ கொடுமையா தானே இருக்கும். ஆமா. சண்டை அடிச்சுக்கிறீங்களா இல்லையா? ஏன் சண்டை வருது? சண்டை வராதா? அடிச்சுக்க மாட்டான். அடிச்சுக்க மாட்டிய? நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் தனியாக கஞ்சி வச்சு குடிக்கிற, அது பக்கம் ஒரு பக்கம் கஞ்சி வச்சு குடிக்கிற, அப்படி தானே? அப்புறம் எப்படி சண்டை வரும்? ஒன்று மண்ணா குடிச்சு பாரு. நாளைக்கே உனக்கெல்லாம் எலி பேசுதேன். ஆமா. ஏன் எலி பேசிட்டே இருக்கு? நல்லா கஞ்சி ஊத்துறாங்களா உனக்கு? கஞ்சி நல்லா வச்சு ஊத்துறாங்களா? நாய்க்கு வச்ச மாதிரி தின்னு தொலைன்னு சொல்றாங்களா? நல்லா தான் ஊத்துறாங்க. நல்லா தான் ஊத்துறாங்களா? ஐயா இங்க இருக்காரு. தம்பி எல்லாம் கீழே உட்காருங்க. மேலோட்டுக்கு போயிட்டாரு. ஐயா கீழே உட்காருங்கப்பா. எதுக்கு உப்பு வைக்கவா? மேல ஊத்துக்கு. ஏதா இந்த கூட்டத்தில் உன்னை தேடி நான் வர்றதுக்குள்ள படுற பாடு. கூட்டத்துல கோயில் பூரா யார எங்க தேடுதம்மா? கூட்டத்துல கோயில் பூரா யார எங்க தேடுதம்மா? கூட்டத்துல கோயில் பூரா யார எங்க தேடுதம்மா? கொலுசு சத்தம் கேட்கையில மனம் தண்டி அடிக்குது. குமரி பொண்ண பார்க்கையில மனம் மின்னல் அடிக்குது. கூட்டத்தில கோயில் பூரா யார எங்க தேடுதம்மா? கூட்டத்தில கோயில் பூரா யார எங்க தேடுதம்மா?
தானி சனி சகமா கூட்டத்துல கோயில் பூரா நிச நிசதா தண்ணி தனிபா பாமகனி தபா சானி தனி சகமப்பா கூட்டத்துல கோயில் பூரா கமக மகச கம மகச பாவனி நீ சாததா தனி நீ சகமதனி சகமப்பா கூட்டத்துல கோயில் பூரா சக்தி தகதி மிதலாம் தகதி மி தகதி தகதி மிதும் தித்தும் தித்தகிட தகிட 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 தழுந்து தஜம் 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 தகிட தகதம் தக்தரு தகிடதோ கிருடு தகிடதோ தக்தகதமி தக்தகதமி தக்தகதம் பரிகதம் கூட்டத்துல கோயில் பூரா யார எங்க தேடுதம்மா கூட்டத்துல கோயில் பூரா யார எங்க தேடுதம்மா அரடி அடிச்சு போச்சுப்பா ஆமாப்பா இடும் இளமதி பொன்னெழில் மேனியில் பூசிய மெல்லீரோ பூந்தளிர் மலர் ஒளிவிடும் இளமதி வாய்ந்த சஞ்சாடை கோலமோ வானவர் ஞானியர் வாழ்ந்திடும் வடிவினை உடையாய் அரு பெருஞ்சுடராய் அடியவன் மனதினிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகமர சுகமருள் பரம கருணை வடிவே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே. தமிழே மந்திரமாய் மாதவமாய் தந்திரமாய் தாரகமாய் வழிபடு மடியவர் இருவினை பொடிபட மடுமறி தடுவிடும் இனியகமயகரமும் வாய்ந்த சச்சாடை கோலமும் மாணவர் ஞானியர் வாழ்ந்திடும் வடிவினை உடையாய் அரு பெருஞ்சுடராய் அடியவர் மனதினிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே மாதிரி பாட்டு தெரியுமா? ஆமா ஆமா. ஐயா டிஆர் மகாலிங்கமும் ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் பாடல். ஒரு ஆளு பாடினாலே வாங்கி பாட முடியாது. இதுல ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிருப்பா. ஒரு இடத்துல கூட மூச்சோட இடம் இருக்காது. இடம் இல்ல. அந்த காலத்துல அப்படி பாடலாம் வந்துச்சு. எதுக்காக அதெல்லாம் சொல்றோம்? ஏதோ வந்தோம் பாடணும் ஆர்டர் பண்ண போகாம நல்ல கருத்துக்களை உங்கள்ட்ட சொல்லிட்டு போகணும். இருக்கிறது 10 பேரோ 20 பேரோ. எங்க கடமை என்ன? நாங்க நல்ல கருத்துக்களை நகைச்சுவையோட சொல்ல வந்திருக்கிறோம். அதை கேட்டு ரசிச்சவங்க எல்லாருக்கும் நன்றி. மலையோட மலையா எந்திரிச்சு போயிடாம உட்கார்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திய நல்லா இருக்கணும், நாடு முன்னேற. ஆமா, ஏதோ நாங்க வாங்கின காசுக்கு நாங்க வாட்டுக்கு ஆடணும் பண்ணணும் போயிருக்கலாம். இருந்தாலும் நீங்க பாவம் புண்ணியம் பார்த்து உட்காந்துட்டு அப்படியே சரி ஏன்னா பாய சுருட்டி போயிருந்தா நாங்க என்ன செய்யறது? நாளைக்கு என்ன செய்வோம்? பிள்ளைக்கு பீசு கட்டணும். எங்க செவரு இன்னும் வந்து பூசாம கிடக்கு. இந்த புள்ள வீட்டுல இன்னும் நில வைக்கல. அவங்க அப்பாவுக்கு பல்லு கட்டணும். அப்பாவுக்கு மட்டும் பல்லு கட்டணும். எனக்குமே பல்லு, உனக்கு தான் பல்லு கட்டிருச்சு அடி ஏற்கனவே. அப்படிலாம் இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு கூட்டம் கொஞ்சமா இருந்தா கூட நல்ல ரசிகர்கள் இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு வந்ததுக்காக நாங்க பெருமைப்படுறோம். வருஷம் வருஷம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களோ இல்லையோ, எங்களை மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நீங்க நல்ல ஒரு வாய்ப்பை அப்பப்போ கொடுக்கணும். அம்மா அதுக்காக காசுலாம் தர வேணா, நீங்க உட்காரலாம். உடனே எந்திரிச்சிட்டீங்களா? என்ன காரணம்? காசு வச்சிருந்தா வைங்க, அப்புறமா வாங்கிக்கிறேன். என்கிட்டே கொண்டு வந்து கொடுங்க, யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க. ஆமா இருக்கணும். இருந்தாலும் கூட ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்? அத்தை மகள் மாமா மையனை அடிச்சுக்கிறாம சந்தோஷமா இருந்தா தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை சொல்லி அத்த மக ஒன்னா நினைச்சு அழகு கவிதை ஒன்னு படித்தேன். அத்த மக ஒன்னா நினைச்சு அழகு கவிதை ஒன்னு படித்தேன். கத்தனையும் மறந்து போட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே. கத்தனையும் மறந்து போட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே. அடி அஞ்சுகமே
பூத்திருப்பேன் மாமாவைய உன்னை நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சு அத்தா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மலர்ந்துருச்சு இருப்பான உரியாட்டம் தலையிலா தொங்குரண்டி தாலி ஒண்ணு வாங்கி வச்சு தை மாசம் தேடு அண்டி கைத்து கட்டில் காத்திருக்கு காவலுக்கும் நாயிருக்கு நீயும் நானும் சேர்ந்திருக்க எந்த ராவு தவம் இருக்கு அன்னாடும் காட்சிய போல் ஓனப்ப செலவழிச்சேன் மழையில நான் நடந்து பூமிக்கு கூட போடிச்சேன் வெள்ளாவி துணியாட்டம் வெள்ளதாயே மனசு அடியே புரிஞ்சு என்னைய நீ உடுத்து நான் குறிச்சு மாமாவைய உன்னை நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சு மாமாவைய உன்னை நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சு அத்தா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மலர்ந்துருச்சு அத்தா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மலர்ந்துருச்சு மச்சானே ஆசை வச்சேனே நான் மெல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்றும் வரவில்லை அத்தமக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்று வடித்தேன் அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே நன்றி இசை அரங்கில் தொடர்கின்ற பாடல் விளங்கு பார்த்திபன் ஜெல் போத்ரி பார்த்திபனோடு இணைந்து